ஆனா ஒரே ஒரு விஷயம், அதுவும் வயசுல பெரியவங்களா இருக்கும்போது அவங்க சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருங்க. I understand, டாக்டர். இல்ல டாக்டர், எப்பவுமே நடந்தது இல்ல, பாத்துக்கோங்க. வாட உள்ள போய் பார்க்கலாம். பாட்டி, நான் இருக்கட்டுமா, கிளம்பட்டுமா? இங்கதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. காலையில வரேன். இப்போ கோபி, நான் சொல்றத மாமா, நீங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லம்மா ஈஸ்வரி, நான் எங்கேயும் போலமா, இங்கே இருக்கிறேன். கிளம்புங்க. இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கேன். துணையாவது நான் இங்க இருக்கேன். அம்மா கூட நான் இருக்கேன். உனக்கு ஒர்க் இல்லையா? டேய், அதெல்லாம் நான் அப்புறம் கூட பாத்துரு. என் தாத்தாவோட கிளம்பு. டேய், பரவாயில்லடா, நான் எங்கேயும் வரலடா. உங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல, அதுக்குதான் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. எழில, தாத்தாவை கூட்டிகிட்டு நீ வீடு காலையில வந்தா போதும், சரியா? கால் பண்றேன் மாமா. பாத்துக்கோ. சரியா? டேய், ஏன்டா இங்கே இருக்க? நான் வேணா இன்னொரு செடியா, நாளைக்கு ஆபீஸ் போனல டயர்டா இருக்க போகுதுடா. ஒண்ணும் ஈஸ்வரி, நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிடலாமா? ஏன்பா அப்படி சொல்றீங்க? ஏன் பொண்டாட்டியை எங்க கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். என் வீட்டுல இருந்தானே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஓ வீட்டுல இருந்ததுனாலதான் இப்ப ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்காங்க. நீ பாத்துக்கிட்டதும் போதும், அவளுக்கு உடம்பு சரியில்லாம சின்ன தப்பு நடந்து போச்சு. கவனக்குறைவா இருந்துட்டேன். இனிமே அந்த மாதிரி தப்பு தாத்தா, இது ஹாஸ்பிட்டல். அவளுக்கு எல்லா கஷ்டமும் அவ மனக்கவலைக்கு இவன் கூட அவளை அனுப்புற பேச்சுக்கே எனக்கு கிடையாது. அம்மா என் கூட தான் வரப்போறாங்க. பிரச்சனை பண்ண வேண்டாமே. நான் என்னடா பிரச்சனை பண்ணேன்? நான் எந்த பிரச்சனையும் பண்ணுவேன். என் கூட தானே திரும்பி வரணும். உங்க அம்மா உன் கூட இருந்த வரைக்கும் போதுகளை பொண்ணா போடுவேன். ஏன் போ வராம அம்மாவை நான் கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன். வந்தது காரணம் யாரு? நீ. அதுவும் நீதான். ஒரு பிள்ளை கொடுத்துட்டப்பா, போதும் சாமி, போதும், விட்டுப்பா. நான் இனிமே அம்மாவை ஏன்பா, அம்மா முடியவே முடியாது. இந்த நிலைமையில அம்மாவை நான் சாட்சியில சாவடிச்சிருப்பா, செத்துருவேன். இந்த பிரச்சனை வராம நல்லா பாத்துக்கிறேன்ப்பா. பிளீஸ்ப்பா. சரியா? அத்தாவுக்கு எடுத்து என்னம்மா பையன், இவனும் நிம்மதியா இருக்க மாட்டான். மத்தவங்க எப்படிமா இருக்கு? சாரிமா, ஏன் தப்பு தான் தப்பு பண்ணிட்டேம்மா. நீ எங்க வீட்டுல இருக்கும்போது நீ என்ன செய்ய முடியும்? போறேன், அதை விட்டு கூட்டு போறேன்னு சொல்ல. அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கடைசி வரைக்கும். பிளீஸ்மா, நான் தப்பு பண்ணிருக்கேன். கூட நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது.